பனை எழுக. காட்சன் சாமுவேல். பனை வாழ்வியலின் பயணக் கட்டுரைகள். அத்தியாயம் 85. காவல் கிணறு. அமிர்தராஜும் நானும் இணைந்து அந்த இருண்ட சாலையில் பயணித்தோம். ஒரு இடத்தில் வந்தவுடன், பாஸ்டர், இனிமேல் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் என்றார். காவல் கிணறு தான் அமிர்தராஜுடைய சொந்த ஊர். ஆகவே அங்கே சென்றுவிட்டு நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். நீங்கள் அங்கிருந்து கன்னியாகுமரி செல்லலாம், அல்லது என்னுடனேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்றார். நான் இல்லை, இன்றிரவே நான் கன்னியாகுமரி செல்ல வேண்டும் என்றேன். அப்படியானால் நான் நாளை காலை உங்களோடு சேர்ந்து கொள்வேன் என்றார். திட்டம் உறுதியானது. உடைந்து நொறுங்கியிருந்த சாலைகளில் மெதுவாக பயணித்தோம். காவல் கிணறு வருவதற்கு இன்னும் 20 கிலோமீட்டரே இருக்கும் இடத்தில் பெட்ரோலுக்காக நிறுத்தினோம். சற்று ஓய்வு தேவைப்பட்டதால் இளைப்பாறை செல்லலாம் என யோசித்தோம். நான் அழைக்க வேண்டியவர்களை எல்லாம் அழைத்து அருகில் வந்துவிட்டோம் என கூறினேன். ஒழுங்கு செய்ய வேண்டியவைகள் அனைத்தையும் ஒழுங்காயிருக்கிறதா என கேட்டு சரி பார்த்தேன். அப்போது அங்கே பெட்ரோல் நிரப்பும்படியாக வந்த 2 இளைஞர்கள் எங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேச்சு கொடுத்தார்கள். பனைமரங்களின் நிலை அறிய மும்பையிலிருந்து பயணம் செய்கிறேன். அமிர்தராஜ் சென்னையிலிருந்து என்னுடன் இணைந்திருக்கிறார் என்றேன். எங்கள் ஊரிலும் பனைமரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன என்றார்கள். கிடைத்த தருணத்தை வீணாக்காமல் பனைமரத்தின் அருமை பெருமைகளை கூறி காப்பாற்ற முயற்சி மேற்கொள்ளுங்கள் என கூறினோம். திட்டமிடாமலேயே இப்படி ஒரு நிகழ்வினை நிறைவு செய்ய முடியுமென்றால் திட்டமிட்டு மக்களை கூட்டி பனை காக்கும் முயற்சி மேற்கொண்டால் அது பெருந்திரளான மக்களை சென்றடையும் இல்லையா என யோசித்தேன். அமிர்தராஜ் கிளம்புவோம் என்றார். அதில் ஒரு உறுதி தெரிந்தது. வரவேற்பிற்கான திட்டங்களை அதற்குள் ஒழுங்குபடுத்தி விட்டாரோ? மெல்ல பயணித்து காவல் கிணறுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர்களே இருக்கும் இடத்தில் வண்டியை நிறுத்தி ஏடிஎம்மிலிருந்து எனக்கு தேவையான பணத்தை எடுத்து கொடுத்தார். அப்புறம்தான் சொன்னார், காவல் கிணறில் உங்களுக்கான வரவேற்பு அளிக்க மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்றார். இதுவும் பயணத்திட்டத்தில் இல்லாதது. எங்கள் பயணத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளும் இடம் மாறிக்கொண்டே வந்தது. நாங்கள் எப்போது காவல் கிணறு வருவோம் என்பது எங்களுக்கே தெரியாத உண்மை. நான் திட்டமிடுகையில் கூடங்குளம் அருகில் உள்ள இடிந்த கரை வழியாக பயணிக்க வேண்டும் என்றே எண்ணியிருந்தேன். மாலை 6:30 அல்லது 7 மணிக்கு தான் நாங்கள் காவல் கிணறு நோக்கி புறப்படுகிறோம் என்பதே உறுதியானது. அதற்குள் எப்படி ஒரு வரவேற்பிற்கான ஆயத்தம் செய்தார்கள் புரியவில்லை. அமிர்தராஜுடைய ஏற்பாடு தான் என நினைத்து கொண்டேன். நான் காவல் கிணறு வந்தபோது 3 வாலிபர்கள் எனது வாகனத்தை பேருந்து நிழற்குடை அருகே ஓரங்கட்டினர். 20க்கும் அதிகமான ஆண்கள் கூடியிருந்தனர். நான் ஆச்சரியப்படும்படியாக கத்தோலிக்க திருச்சபையின் பங்கு தந்தையும் வந்திருந்தார்கள். பங்கு தந்தை எனக்கு சால்வையிட்டு ஆரத்தழுவி அணைத்து கொண்டார். இளைஞர் மன்றம் சார்பில் இன்னும் பல்வேறு நபர்களும் சால்வை அணிவித்தனர். அங்கு கூடியிருந்தது பெரும்பாலும் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த இளைஞர்கள். பங்கு தந்தை குறிப்பிடும்போது, காவல் கிணறு இளைஞர் மன்றம் தான் இன்று என்னை இங்கே அழைத்து வந்தனர். குறிப்பாக தம்பி கிறிஸ்டோபர் அனைத்து பொறுப்புகளையும் முன்னெடுத்து இளைஞர்களை ஒருங்கிணைத்தார். ஆகவே இளைஞர்களுக்கான உரையை ஆற்றுங்கள் என்றார். ஒரு பங்கு தந்தையின் ஆகச்சிறந்த முன்மாதிரியாக அவர் காணப்பட்டார். இளைஞர்களை ஒன்றிணைப்பது சுலபமல்ல. பொங்கி பிரவகிக்கும் அவர்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது சாத்தியமும் அல்ல. ஆனால் அர்ப்பணிப்போடு இருக்கிறவர்களுக்கு அது கைகூடும் என்பது எனது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. நான் பேசியபோது தமிழக மாநில மரமாகிய பனைமரம் சமய அளவுகோலின்படி கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியமான ஒரு மரம். இஸ்ரேலர் எகிப்தியர் கைக்கு தப்பியோடி பாலும் தேனும் ஓடுகின்ற கானானை தேடிச் செல்கையில் அவர்கள் இளைப்பாறிய இடம் ஏலிம் என அழைக்கப்படுகிறது. அங்கேதான் 70 பேரீச்சை மரங்களை இஸ்ரேலர் காண்கின்றனர். அங்கே 12 நீரூற்றுகளும் இருந்தன. 7 அல்லது 70 எனும் வார்த்தைகள் திருமறையில் பயன்படுத்தும் பொழுது முழுமையான என்னும் பொருளிலேயே பயன்படுத்தப்படுகிறதை காண்கின்றோம். அப்படியானால் பேரீச்சை மரங்கள் ஒரு முழுமையான வாழ்விற்கு சான்றாக ஏலிமில் நின்றிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம். 12 நீரூற்றுகள் என்பது ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் தனித்துவமான இடங்களை பெறும்படி மோசேயால் செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கு என்பதை நாம் அறியலாம். எப்படி இஸ்ரேலருக்கு பேரீச்சை மரங்களோ அதுபோலவே நமக்கு பனைமரங்கள் முக்கியமானது. நமது உணவிற்கான வேட்கையில், கலாச்சாரத்திற்கான வேட்கையில், இயற்கையோடு ஒன்றித்த வாழ்விற்கான வேட்கையில் பனைமரம் முதன்மையாக நம் கண்முன்னே நிற்கிறது. ரோம அரசிலிருந்து தமக்கு விடுதலை வேண்டுமென கொடும் வரிகளினால் துன்புற்றிருந்த யூத மக்களே குருத்தோலைகளை பிடித்து இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனார்கள். விடுதலை பெற வேண்டி வந்தவர்கள் அனைவருமே இயற்கையோடு வாழ விழைந்தவர்கள்தான். ரோம அரசோ அதை உணராமல் சுகவாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தது.
சமயத் தலைவர்கள் தங்களுக்கான வருமானங்களை பார்ப்பதிலேயே குறியாக இருந்தார்கள். ஆகையினால் இயேசு தனது பணி மக்களை சார்ந்தது மாத்திரமல்ல, முழு படைப்பையும் உள்ளடக்கியது என உணர்ந்து எருசலேமை பார்த்து கண்ணீர் உகுக்கிறார். ஆனால் ஆன்மீக தலைமை பீடமான எருசலேமோ சுரண்டலினால் கொழுத்து எப்போது யாரை பலிகொள்ளலாம் என காத்திருக்கிறது. நாம் இன்று கொண்டாடுகிற குருத்தோலை பவனிக்கு பின்னால் இயேசுவை முன்னிறுத்தி நின்ற பேரீச்சமர தொழிலாளிகள் நமது மனக்கண் முன் விரிகிறார்கள். திருச்சபை இயேசுவோடு நின்றவர்களை விடுத்து பாரபாசோடு சேர்ந்து கொள்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இன்றைய நமது குருத்தோலை பவனிகளை எண்ணி பாருங்கள். குருத்தோலைகளிலான அலங்காரம் நம்மை சுற்றியிருக்க களிப்புடன் நாம் குருத்தோலை பண்டிகையை கொண்டாடுகிறோம். எப்போதாவது பனை தொழிலாளிகளை நாம் குருத்தோலை ஞாயிறுடன் தொடர்புபடுத்தி பார்த்திருக்கிறோமா? குருத்தோலை பண்டிகை களிப்புடன் கொண்டாட நமக்கு ஓலை தரும் நபரை மறந்துவிட்டு நாம் கொண்டாடும் குருத்தோலை ஞாயிறு எவ்வகையில் பொருளுள்ளதாக முடியும்? சமூகத்தின் கடைமட்டத்தில் இருந்த பேரீச்சை மரம் சார்ந்து வாழும் மக்களுடன் இயேசு இருந்திருக்கிறார் எனும்போது பனை தொழிலாளிகளுடன் நாமும் கைகோர்ப்பது அவசியமில்லையா? திருச்சபையில் பனைமரங்கள் இல்லாதபோது குருத்தோலை பவனி செல்லுவது திருச்சபை மீண்டும் ஒருவித சுரண்டலை முன்னெடுக்கிறது என்பதற்கு அடையாளம். திருச்சபை வளாகங்களில் குருத்தோலை ஞாயிறு அன்று ஒரு பனைமரக் கன்றாவது நடுவோம். குளக்கரைகள், ஏரிக்கரையோரங்கள் மற்றும் தரிசு நிலங்களில் பனைமரத்தினை வளர்ப்போம் என்று கூறிவிட்டு நான் எடுத்துச் சென்றிருந்த ஓலை பொருட்களை காண்பித்தேன். ஓலைகளுக்கான பயிற்சி அளித்து மக்கள் பொருளுள்ள ஒரு குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என கோரினேன். இன்று நம் கண் முன்னால் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் கேள்வி, யார் பனை ஏறுவார் என்பது. அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் முன் நம்மிடம் இருக்கும் ஓலைகளை பயன்படுத்த முயற்சிப்போம். குருத்தோலை ஞாயிறு பனையும் மானுடத்தையும் இணைக்கும் ஒரு தன்னிகரில்லா நாளாக நாம் கொண்டாட முயற்சிப்போம். அதுவே சிறந்த வழியாக நம் முன் இருக்கிறது. இன்று எஞ்சி இருக்கின்ற ஓலைகளை நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால் பிற்பாடு நம்மால் ஒருபோதும் மீள முடியாத இருளுக்குள் சென்று விடுவோம். ஏன் கிறிஸ்தவம் குறித்து மட்டும் பொது இடத்தில் நின்று பேசுகிறீர்கள் என நீங்கள் கேட்கலாம். நான் அடிப்படையில் ஒரு போதகர். என்னை வரவேற்றதும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இருக்கும் இடத்தை தூய்மையாக்குவதே நாம் செய்யத்தக்க பணி. அதுவே நம்மை பண்படுத்தும் ஆயுதமாகவும் கொள்ள வேண்டும். நம்மை மறைத்து பிறரை குற்றப்படுத்துவது ஒருபோதும் நமக்கு உதவாது. பனை சார்ந்த தொழில் மீண்டு வர திருச்சபை தனது கரங்களை நீட்டட்டும். திருச்சபை ஒரு முன்மாதிரியாக திகழட்டும். குருத்தோலை ஞாயிறு அன்று ஓலைகளை நிரம்ப பயன்படுத்துங்கள். அப்படியே பெரிய வெள்ளி அன்று பனையோலை பட்டையில் கஞ்சியை கொடுக்கும் பாரம்பரியத்தையும் விடாதீர்கள். நான் மும்பையில் இருக்கும் ரசாயனி என்ற பகுதியில் நானே ஓலைகளை சேகரித்து திருச்சபையினர் பனம்பட்டையில் கஞ்சி குடிக்க ஏற்ற வழிவகை செய்தேன். அது நம்மால் கூடுவதுதான். என்னையும் எனது பயணத்தையும் பொருட்டாக கருதி கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தம்பி கிறிஸ்டோஃபருக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் எனது இதயம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நான் பேசி முடித்தபோது பங்கு தந்தை சொன்னார்கள், மிக முக்கியமான திருமறை சார்ந்த அவதானிப்புகளை கூறியிருக்கிறீர்கள். திருச்சபை ஏன் பனை மரத்தை காக்க களமிறங்க வேண்டும் என நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை. நாங்கள் இதுவரை பெரிய வெள்ளி அன்று கஞ்சியை பட்டையில் ஊற்றி வழங்கும் பாரம்பரியத்தை நிறுத்தவில்லை. ஆனால் இனிமேல் பொருளுணர்ந்து அதை தொடருவோம். ஆயினும் குருத்தோலை பண்டிகை அன்று பனை தொழிலாளிகளை கௌரவிக்கும் விதமாக ஏதேனும் செய்ய வேண்டும் என எண்ணுகிறேன். கண்டிப்பாக முயற்சிகள் எடுப்போம் என உறுதி கூறினார்கள். மேலும் கருப்பட்டி சார்ந்த இனிப்புகளை குறித்து ஞாயிறு அன்று வழங்கவும் திட்டமிடலாம் என நினைக்கிறேன் என்றார்கள். கருப்பட்டி சார்ந்த இனிப்புகளை குருத்து ஞாயிறு அன்று வழங்கவும் திட்டமிடலாம் என நினைக்கிறேன் என்றார்கள். கத்தோலிக்க திருச்சபை இந்திய கலாச்சாரத்தை பேணுவதில் கிறிஸ்தவத்திற்குள் முதன்மையிடம் வகிக்கிறது. பெரும்பாலும் அவர்களின் திருவிழாக்கள் உள்ளூர் பழக்க வழக்கங்களின் நீட்சி தொடருவதை காணலாம். பிற கிறிஸ்தவர்கள் பாரம்பரியங்களை கைவிட வேண்டும் என சொல்லும்போது மரபிலிருந்து துண்டித்து புதிய சடங்குகளை மேற்கொள்வதையே குறிப்பிடுகிறார்கள் என நாம் புரிந்து கொள்ளலாம். கத்தோலிக்க திருச்சபை பனைமரத்தினை காக்கும் முயற்சியை முன்னெடுத்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை சீர்திருத்த திருச்சபைக்குள் ஏற்படுத்தும் என நான் உள்ளூர நம்புகிறேன். கிறிஸ்டோஃபர் தனது நண்பர்களை அழைத்து குளத்தின் ஓரத்தில் பனை விதைகளை நடுவதை குறித்து பேசினார். இத்தனை அருமையான ஒரு மாற்றத்திற்கான களம் அங்கிருக்கும் என நான் சற்றும் நினைக்கவில்லை. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஒரு சிறு கூட்டமாக காவல் கிணறு இளைஞர்கள் எனது கண்களின் முன்னால் நம்பிக்கை கீட்டாக தென்பட்டார்கள். வேம்பாரிலும் இங்கும் எனக்கு இடப்பட்ட சால்வைகள் வைக்க என்னிடம் இடமில்லை. அமிர்தராஜிடம் அவைகளை கொடுத்து விட்டேன்.
என்னை பொறுத்தவரையில் சால்வைகள் மற்றும் மாலை மரியாதைகள் மீது எனக்கு எந்த பெரிய கவர்ச்சியும் கிடையாது. அவைகளில் நின்று ஒதுங்கி ஓடவே நான் முயற்சிப்பேன். ஆனால் பனைமரச்சாலையில் மாலைகளோ அல்லது சால்வைகளோ முக்கிய குறியீடாக விளங்குகிறது. அவைகள் தனி மனிதருக்கான சால்வைகள் அல்ல. பனை தொழிலாளர்களை முன்னிறுத்தும், பனை மரங்களை காப்பாற்ற முயலும் ஒரு சமூகத்தின் உணர்வெழுச்சிகள். இதுவரை கொடுக்க தவறிய மரியாதைக்கான பரிகாரம். எங்களையும் இப்பணியில் இணைத்துக் கொள்கிறோம் என மனமுவந்து முன்வரும் அர்ப்பணிப்பு என்பதாகவே எடுத்துக்கொள்கிறேன். நான் அங்கிருந்து புறப்படும்போது ஒரு 45 வயது மதிக்கத்தக்க மனிதர் என்னிடம் வந்து, நீங்கள் மெத்தடிஸ்ட் போதகராக மும்பையில் இருக்கிறீர்களா? அப்படியானால் போதகர் ரத்னமணி ஐயா அவர்களை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நான் ஆம், அவர் மெத்தடிஸ்ட் தமிழ் போதகர்களில் மூத்தவர் மற்றும் எனது மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கிறார் என்றேன். அப்போது அவர் 35 வருடங்களுக்கு முன்பு எனது அம்மா போதகர் ஹாரிஸ் அவர்களின் வீட்டில் உதவி செய்வதற்காக சென்றிருந்தார்கள். அப்போது நானும் உடனிருந்தேன் என்றார்கள். ஆச்சரியமாக இருந்தது. மெத்தடிஸ்ட் திருச்சபை ஏதாகிலும் ஒன்றை சந்திக்க வேண்டும் என நான் நினைத்திருந்தேன். ஆனால் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் தொடர்புடைய அந்த மனிதரை கண்டபோது மனம் நெகிழ்ந்து விட்டது. இரவு மணி 9:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெற்றோம். அமிர்தராஜ் என்னை காவல் கிணறு நாட்கர சாலையில் கொண்டு விட்டார். நேரே போனால் நீங்கள் கன்னியாகுமரி போக முடியாது. 5 கிராமம் அருகே நீங்கள் திரும்பி கன்னியாகுமரி சாலையை பிடிக்க வேண்டும் என்றார். எனக்கு 5 கிராமம் மிக நன்றாக தெரியும். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாளை காலையில் மறக்காமல் வந்து விடுங்கள் என கூறி விடைபெற்றேன். வண்டி வழியில் ஏதும் பிரச்சனை செய்யுமா என தெரியாது. கடைசி கணத்தில் எதுவும் தவறாகிவிடக்கூடாது என வேண்டுதல் செய்தபடி தனித்த எனது பயணம் தொடர்ந்தது.